இயேசு கிறிஸ்து மூலம் இந்த காலை வேளை உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த காலை வேளை தேவனுடைய ரேமாவுடைய வார்த்தை பாருங்க. யோனாவுடைய ரெண்டாம் அதிகாரத்துடைய 1ஆம் வசனம். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. பாருங்க, யோனா மீன் வயிற்றுக்குள்ள என்ன பண்றாருங்க? மீன் வயிற்றுல போய் என்ன பண்றாரு? விண்ணப்பம் பண்றாரு. மீனோட வயிற்றுல போய் என்ன பண்றாருங்க? ஜெபம் பண்றாரு. அப்ப ஏன் அப்படி ஒரு மீன் வயிற்றுக்குள்ள போய் யோனா ஏன் போகணும்? என்ன காரணங்க? அவர் அது கீழே வசனம் வாசித்தீங்கன்னா, நெருக்கத்துல நான் கூப்பிடுறேன்னு சொல்லி சொல்றாரு. இந்த நெருக்கத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, யோனா தேவனுடைய திருச்சி, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற தேவ மனுஷன். ஆனா தேவன் சொன்னாரு, நினிவேக்கு போக சொன்னாரு. அவர் எங்க போனார்? தரிசனத்துக்கு ஓடி போனார். தரிசனத்துக்கு ஓடி போய் ஒரு கப்பல்ல ஒரு கூலி கொடுத்து கீழே 3 கீழே தளத்துல படுத்து தூங்குறாரு. அப்போ கப்பல் அலையில என்ன பண்ணுதுங்க? ஆண்டவர் பெருங்காற்று அனுப்பிச்சு அந்த கடலுக்குள்ள தூக்கி அவங்க போடுறாங்க. மீனை முதல்ல கர்த்தர் ஆயத்தப்படுத்திட்டாரு. அப்போ யோனா என்ன பண்ணாரு? மீன் வயிற்றுக்குள்ள கர்த்தர் முழுங்க வச்சார். அப்போ 3 நாள் யோனா வயிற்றுக்குள்ள இருக்கிறார். அப்போ மீன் 3 நாள் இருக்கிற மனுஷன் அங்க ஜீரணாகாம என்ன பண்ற பாருங்க, அந்த மீனுக்கு உபகாசம் முடிச்சிட்டார் ஆண்டவர். ஆனா யோனா அந்த மீன் வயிற்றுல உபகாசம் பண்ணி செபிக்கிறார். அவரு உபகாசம் தானே. அப்போ அவரும் உள்ள என்ன பண்றாருங்க? நெருக்கத்துல குடலுக்குள்ள அவர் நெருக்கத்துல அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த காலையில நீங்களும் இப்படிப்பட்ட சூழ்நிலை உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிறத போல, நாற்றம் எடுக்கிற ஒரு மீன் வயிற்றுல இருக்கிறத போல உங்க சூழ்நிலை இருக்கலாம். பாருங்க, தரிசிச்சுக்கு ஓடி போனான். அவன் போக வேண்டியது நினிவேக்கு போக வேண்டிய மனுஷன். தேவன் சொன்ன தேவனுடைய வார்த்தையை மீறி போகும்போது இப்படிப்பட்ட நெருக்கங்கள், பாடுகள் நமக்கு வருதுங்க. ஆனா நெருக்கங்கள், பாடு வந்தாலும் இந்த யோனாவை கர்த்தர் அழிக்கல. அவன் தேவனோட வார்த்தையை கேட்காம போனான்னு அவனை அழிக்கல. தேவன் அவன் தேவ சித்தத்துக்கு நேரா யோனாவை கர்த்தர் நடத்தினாரு. பாருங்க, நடத்தினது மாத்திரமல்ல, யோனா அந்த பட்டணத்துக்கு போய் மறுபடியும் போய் அந்த பட்டணத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்றாரு. சொல்லியுமே என்ன பண்ணாருங்க பாருங்க, அந்த பட்டணத்தை தேவன் இறக்கம் பாட்டிடுவான்னு சொல்லி என்ன பண்றாங்க? பயங்கரமா கோவப்படுறாரு. ஆனாலும் தேவன் அவனுடைய யோனா குறிச்சு தேவன் யோனாவை பேசி அவர் என்ன பண்றாரு? புரிய வைக்கிறார். இன்னைக்கு அநேக நேரங்கள் நம்முடைய பாடுகளுக்கு காரணம் இந்த ஆண்டவர்ல நம்ம தான். அநேக நேரங்கள் நம்முடைய சூழ்நிலைகள் இப்படி இருக்க காரணம் ஆண்டவர்ல நம்ம தான். நம்ம அடிக்கடி சொல்ற வார்த்தை, ஏன் சூழ்நிலை இப்படி இருக்குது, இந்த சூழ்நிலை ஏன் ஆண்டவனுக்கு இப்படி வச்சிங்க அப்படி சொல்லி அநேகர் கேள்வி கேட்பீங்க. கதை சொல்றாரு, உங்களை மறந்து போயிட்டாரான்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, உங்களை மறக்கல. இந்த சூழ்நிலைகளுக்கு காரணம் நம்ம தான். இந்த பாடுகளுக்கு காரணம் நம்ம தான். ஒன்று தேவ சித்தம், ஒன்று என்னங்க? தேவனுடைய பரிபூர்ண சித்தம். அநேக நேரங்களில் நம்ம தேவ சித்தத்துக்கு விலகி அநேக நேரத்தில் ஓடி போறது உண்டு. ஒரு முறை ஒரு வாலிப்புள்ள 2018ஆம் ஆண்டில் ஒரு வாலிப்புள்ள ஜெபிக்க வந்தான். அந்த வாலிப்புள்ள வேற ஒரு கோயம்புத்தூர் பட்டணத்துல ஜெபிக்க வர்றான். ஜெபிக்க வரும்போது அவர் சொன்ன வார்த்தை, அங்கிள் எனக்கா ஜெபம் பண்ணுங்க. நான் ஒரு மைண்ட்ல ஒரு விஷயம் வந்திருக்கிறேன். எதுக்கு ஜெபம் பண்ணுமா உனக்கு அப்படிங்கும்போது, என் எதிர்காலத்தை குறித்து நான் ஒரு காரியத்தை திட்டம் வச்சிருக்கிறேன். அப்போ எதிர்காலத்தை குறித்து என்னமா திட்டம் வச்சிருக்கிறேன் அப்படிங்கும்போது, இல்லை நான் ஒரு பையனை விரும்புறேன், அவனை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன், அவனோட வாழ விரும்புறேன்னு சொல்றான். அப்போ அப்பா அம்மாக்களை ஓகேவா, அவங்க அப்பா அம்மாலாம் சரின்னு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது அவன் சொன்னா, இல்லை எங்க அப்பா அம்மாக்களா பிடிக்கல, எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்போ தேவ சித்தம், ஒரு தகப்பனும் தாய் நின்று கல்யாணம் பண்ணணும் தேவ சித்தம். ஆனா அவருடைய விருப்பம் பாருங்க, அவளோடு தான் வாழணும், அவன் நல்லவனா இருக்கிறான், அவன் எனக்கு ஏற்றவனா இருக்கிறான். ஏன்னா அப்பா அம்மா சாப்பிட்டேன்னு 4 முறை 5 முறை கேட்க மாட்டாங்க, போட்டு சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. ஆனா இவன் ஆவனா ஃபோன் பண்ணி சாப்பிட்டியான்னு கேட்பான். ஆனா சாப்பாடு போட்டு சாப்பாடு செஞ்சு வச்சு சாப்பிடு சொல்ற தாய் தப்பனை மறந்து போயிடுறாங்க. ஆனா ஃபோன் பண்ணி சாப்பிடு சொல்றவனை நேசிக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட பிள்ளை என்ன பண்றா? தான் வாழ்க்கையை போய் என்ன பண்றா? அவள் விருப்பப்பட்டு ஓடி போய் கல்யாணம் முடிச்சுக்கிறா. குறிப்பிட்ட வருஷங்கள்ல அவள் ரொம்ப ரொம்ப நெருக்கத்துல அவள் சொன்ன வார்த்தை, ஏன் என்னை தடுத்துருக்கலாம் ஆண்டவர், ஏன் என்னை தடுத்துருக்கலாம்னு சொல்லி நிறைய நேரத்தில் கேட்கிறேன். சூழ்நிலைகளை நம்மளே செய்துட்டு கடவுள் மேல பழி போடுற அநேகர் இருக்கிறாங்க. இது மாதிரி நிறைய வாலிபுடைய வாழ்க்கையை நான் பார்த்துருக்கிறேன். ஒரு முறை சென்னை பட்டணத்துல ஒரு கூடுவாஞ்சேரிங்கிற இடத்துல ஊழியத்துக்கு போயிருக்கும்போது, அங்க ஆலயத்துல ஒரு கடைசியில ஜெபம் பண்ணும்போது கடைசியில ஒரு சகோதரி முக்காடு போட்டுட்டு ரொம்ப நேரமா இருக்கிறாங்க. அவன் முகத்தை பார்க்க முடியல, முகமெல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்தது. பக்கத்துல முக்காடு எடுத்தாங்க, முகம் ஃபுல்லா வெந்திருந்தது. அப்போ நான் சொன்னேன், எப்படி சார் இப்படி ஆச்சு, எப்படி தவறி தெரியும், விருப்பம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டா அவங்க சொன்னாங்க, இல்லை சார், நான் சர்ச்சுக்கு கரெக்டாக ஆலயத்துக்கு வர்ற பிள்ளை, நான் வாரந்தோறும் நல்லா சிபிக்கிற பிள்ளை. அப்போதான் அந்த ஆலயத்துல ஒரு குடி பழக்கத்துல போதைக்கு அடிமையான ஒரு சகோதரனை ஆலயத்துக்கு கொண்டு வந்து, இங்க ஆலயத்துக்கு வந்தா குடிப்பழக்கம் மாறுன்னு சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. இந்த வாலிப பையன் திரும்பி பார்க்கவும் இந்த பொண்ணுக்கு ரொம்ப அவனை பிடிச்சி போச்சு. ஐயோ, நம்மளை நல்லா பார்க்குறானே, நம்மளே ஒருத்தர் நேசிக்கிறான்னு சொல்லி இந்த பிள்ளை அந்த அவன் மேலே அன்பு செலுத்த ஆரம்பிச்சாச்சு. இந்த ஆள் என்ன பண்ணுறான்னா, ஒவ்வொரு நாளும் நீ நேசாகணும், நான் தான் உனக்கு அப்படின்னு சொல்லி அவன் தென்னை மரத்தில் ஏறி குதிக்கிறான், மருந்து அடிக்கிறான், கையை அறுத்துக்கிறான், இதெல்லாம் பண்ணுறான். இந்த பொண்ணுக்கு வித்தியாசம், நமக்காக ஒருத்தன் ஜீவனை கொடுக்குறானே, நமக்காக ஒருத்தர் கையை அறுத்துக்கிறானே, நமக்காக எல்லாம் செஞ்சுக்கிறான்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான்? எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு சபையில் அவனை ஞானஸ்தானம் வாங்க வச்சு அவனை கல்யாணம் முடிக்கிறான்.
கல்யாணம் முடிச்ச சில நாட்களில் அவன் பயங்கரமான சந்தேக பேர்வழி, போதை வசத்தினால அடிமையாக இருந்தனால அவன் விடுதலையாக இல்லை. ஏன்னா அவன் வந்து அவன் விடுதலையாகலையே, அவன் வாழ்க்கையை தாறுமாறாயிடுச்சு. இந்த பிள்ளை கல்யாணம் முடிச்சு ரெடி பண்ணலாம் நினச்சிட்டு என்ன பண்ணா, அவன் வாழ்க்கை தாறுமாறாச்சு. அந்த பிள்ளை என்ன பண்ணிட்டான்னா சந்தேகத்தினால பெட்ரோல் ஊற்றி தன் மனைவியை ஊற்றி கொளுத்திட்டான். சரீரம் முழுந்து வெந்து குழந்தை போச்சு. அவன் சொன்ன வார்த்தை, பிரதர் நான் அவசரப்பட்டுட்டேன், எல்லாரும் சொன்னாங்க, என் தாய் தப்புன்னு சொன்னாங்க, வேண்டாம் உனக்கு கர்த்தரை ஏற்ற ஒரு வாழ்க்கை வச்சுக்கன்னு சொன்னாங்க. ஆனால் நான் சொன்னேன் இல்லை, அது ரொம்ப பிடிச்சது, நான் அவங்களோட தான் வாழ்வேன்னு போனேன். இன்னைக்கு என் வாழ்க்கை, என் பிள்ளையோட வாழ்க்கை, அவங்களுக்கு ஒரு பொன் பிள்ளை இருக்கிறா, அவங்க ஒரு பெண் பிள்ளை இருக்கிறா, அவன் பிள்ளையும் நின்று அழுதுட்டு இருக்குது. அப்போ இந்த நாட்களில் இப்படிதான் தேவ சித்தத்துக்கு மீறி தன்னோட வாழ்க்கையை தானா தேர்ந்து கொண்டு அநேகர் வாலிய பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கிறாங்க. தேவ ஜனமே, தேவ பிள்ளையே, இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டோடைய வழியில போயிட்டு இருக்கிறீங்களா? யோனாவை போல போய் நீங்களும் போய் கப்பல் கடியில படுத்து தூங்கிட்டு இருக்கிறீங்களா? தயவு செஞ்சு தூங்குற வாழ்க்கையிலேருந்து எழுந்துருங்க. ஏன்னா தூங்கும்போது தான் பிரச்சனை என்ன பண்ணுங்க பயங்கரமா வரும். நம்ம தூங்கும்போது, நம்ம அசதியா தூங்கும்போது நம்ம அந்த பெருங்காற்றை கத்த அனுப்பிச்சது போல அநேக நேரத்துல கர்த்தர் சொல்ல அனுப்புவார். ஆனா தேவ சத்தத்துக்கு மீறி போகும்போது பிரச்சனைகள் வரும். ஆனா தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு போனா நம்ம வாழ்க்கை பார்க்கும்போது அது மெதுவாக போறது போல இருக்கும். ஆனா ஏற்ற நேரங்களில் கர்த்தரை உயர்த்ததை அறிந்து கொள்ள முடியும். தேவ ஜனமே, தேவ பிள்ளைய, கர்த்தரை மறந்து போலப்பா, உன்னை கைவிடலப்பா, அவர் உன்னை நினைக்காம போகலப்பா, உன்னோட தான் இருக்கிறாருப்பா. ஆனால் நீதான் அவர் சித்தத்துக்கு மீறி விலகி போயிருக்கிற, நீதான் அவர் சித்தத்துக்கு மீறி விலகி போயிருக்கிற. நீங்கள் நானும் தான் தேவ சித்தத்துக்கு மீறி ஒரு சில காரியம் செய்து கொண்டு ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவரை ஏன் கேட்டு கொண்டிருக்கிற தெய்வம் இல்லைங்க. நீ உணர்ந்து கொள்ளுங்க, கர்த்தருடைய சித்தத்துக்கு நீ மாறி ஒரு ஊழியமோ இல்லையே உங்களோட வேலையோ என்ன பண்ணாதீங்க, திருமண காரியம் செய்து கொள்ளாதீங்க, அது பயங்கர உபத்திரம். அப்போ தேவ சமூகத்தை சித்தத்தை அறிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க, தேவ சமூகத்தில் அறிஞ்சுக்கிட்டு எப்படி அறிஞ்சு கொள்றது அப்படின்னா, தேவ சமூகத்தில் போய் ஒரு மனுஷன் உட்கார்ந்தா ஆண்டு பேசுகிற தெய்வம் தானே. அவர் மனிதன் உண்டாக்குன தெய்வம், அவரே மனுஷனே பேசும்போது உங்களை உண்டாக்குன தெய்வம் பேசாம இருப்பாரா? அப்போ தேவசத்துல நல்லா அறிஞ்சுக்கிட்டு நல்ல வாழ்க்கையை தெரிந்து கொள்ளுங்க. நம்மளா எடுக்கிற முடிவு எல்லாமே தப்பா தான் இருக்குங்க. தேவன் நமக்கு கொடுக்குற நல்ல ஒரு வாழ்க்கை, தேவ தரிசனம். இவ்வாறுங்க ஆரம்பத்துல நல்ல ஜெபிச்சவங்க கூட இன்னைக்கு ஜெபிக்க முடியலைங்கிறாங்க. யார் இப்போ போன்ல ஜெபம் பண்ணாலும் சொல்ற ஒரு வார்த்தை, என்னால ஜெபிக்கவே முடியலைங்க பிரதர், என்னால ஜெபிக்கவே முடியலைங்க பிரதர். ஏன் ஜெபிக்க முடியலன்னா, இந்த யோனாவை போல நம்மளோட வாழ்க்கையில தரிசிச்சுக்கு என்ன பண்ற ஓடி போகிற ஒரு அணுவு நமக்கு இருக்கிறனாலதான் நம்ம தேவ சித்தத்துக்கு நீறி போக வேண்டிய நம்ம தரிசனத்துக்கு ஓடி போகிறோம், உலகத்துக்குள்ள ஓடி போகிறோம், உலகத்துக்குள்ள எகிப்துக்குள்ள ஓடி போகிறோம், பாபிலோன் ஓடி போகிறோம், உலகத்தினுடைய காரியத்துக்கு நாடி தேடுறோம். அதனால தான் நமக்கு நிறைய பிரச்சனைகள், பாடுகள், அவமானங்கள். அதனால தான் ஆணுடைய அன்பு நமக்கு தெரிய மாட்டேங்குது, கர்த்தர் கூடுறது தெரிய மாட்டேங்குது. அநேகர் கேட்கற விஷயம், என்னோட அவர் இருக்கிறாருப்பா, ஆனா நீ அவர் உணர்ந்து கொள்ளல. நீங்க அவர் உணர்ந்து கொள்ளுங்க, அவர் உங்களோட தான் இருக்கிறாரு. அவங்களை கைவிடுவதில்லை. நீங்க கைவிட்டு இருந்தாருன்னா நீங்க எப்பவும் மறிச்சிருப்பீங்க, எப்போ செத்துருப்பீங்க. இந்த பிரச்சனையில நீங்க படுற பிரச்சனைல எப்போ செத்துருக்க வேண்டியது. ஆனா தேவனை கர்த்தர் உங்களோடு இருக்கிறதுனாலதான் இது வரைக்கும் உங்களை கைவிடாதபடி கர்த்தர் நடத்தினார். இந்த யோனாவை மீன் வயிற்றுல கர்த்தர் பத்திரமா வச்சுட்டாரு, அவனை கொல்லலைங்க. இப்போ உங்களையும் அப்படி சொல்றேன், எப்படி யோனாவை மறுபடியும் கர்த்தர் அவர் சித்தத்துக்கு நேரம் நடத்தினாரோ அதே போல அவர் சித்தத்துக்கு நேரம் அவங்க நடத்த விரும்புறாரு. ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்களா முதல்ல, இப்போ ஜெபிக்காம இருக்கிறீங்களா? அது சித்தத்துக்கு நேரம் திரும்புங்க. தேவ சமூகத்துல சின்ன ஜெப ஊழியமும் செஞ்சுட்டு இருக்கலாம், மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம். பிரச்சனை வந்தோன்னா அதை விட்டுட்டு இருக்கலாம். தயவு செஞ்சு அதை ஜெபம் பண்ணுங்க. தேசங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, பட்டணங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, நம்ம தேசத்துல நடக்கிற காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. தேசத்தில் நடக்கிற எல்லா அழிவுகளுக்காக, வியாதியின் கூறுகளுக்காக, நம் நாட்டு தலைவர்களுக்காக, பாதுகாப்புக்காக, நல்ல அமைதியான ஒரு வாழ்க்கை ஜீவனம் பண்ணும்படியாக என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. தேவன் உங்களை அழைத்த அழைப்புல உண்மையா இருங்க. அவர் உண்மையா இருக்கிறாரு உங்களை அழைச்ச அழைப்புல. அதே மாதிரி நீங்களும் உண்மையா இருங்க. கர்த்தர் நடத்துவாராக. இந்த காலை வேளையில அவர் சமூகத்தில் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே சித்தத்துக்கு நேரம் வர்றேன், நான் தரிசனத்துக்கு போக மாட்டேன், ஆண்டவரே நினிவேக்கு போக சொல்றீங்க, நினிவேக்கு போய் உங்களோட வார்த்தை சொல்லுவேன்னு சொல்லுங்க. கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த நல்ல பிதாவே, உங்களுடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளை யோனா எப்படி ஆண்டவரே தரிசனத்துக்கு ஓடி போனது போல நாங்கள் ஓடி போயிருக்கலாம்ப்பா, தரிசனத்தை விட்டு விலகி ஓடி இருக்கலாம்ப்பா, தரிசனத்தை விட்டு நாங்கள் ஓடி இருக்கலாம், எங்களை மன்னிச்சிருங்கப்பா. உங்கள் தரிசனத்துக்கு நேரம் நாங்கள் ஓட தேவன் கிருபை செய்யுங்க. முன்பு செய்து கொண்டிருந்த அதே அன்பின் வேலையோடு, அன்போடு செய்கிற ஊழியத்தையும், அன்போடு ஜெபம் பண்ணுகிறதையும், பரிசுத்தோடு வாழவும் கிருபை செய்யுங்கப்பா. இனி நாங்கள் ஏன்னு கேட்க மாட்டோம், எங்கள் தப்பை உணர்ந்து கொண்டு நாங்கள் உண்மையாக இருக்கங்க. தேவன் கிருபை செய்யுங்க. இந்த காலை வேளை இந்த யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறாங்களோ அவங்க தரிசனத்தை நிறைவேற்றுங்க. ஆரம்பத்தில் ஜெப வாழ்க்கை இல்லை ஆண்டவரே, ஆரம்பத்தில் இருந்த வேதவாசிப்பு இல்லை ஆண்டவரே, ஆரம்பத்தில் இருந்த அன்பு இல்லை ஆண்டவரே, இந்த ஆரம்பத்தில் இருந்த ஆதியில அன்புக்கு நேராக திருப்புங்க, வேதவாசிக்கு நேராக திருப்புங்க, பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக திருப்புங்க. அன்னைக்கெல்லாம் சந்தோஷமா ஜெபம் பண்ணுவாங்களே அந்த ஜெப வாழ்க்கைக்கு நேராக நிறுத்துங்க. கர்த்தரோடு பேசுவாங்கல்ல, உங்களோட பேசுவாங்களப்பா, அப்படிப்பட்ட ஜீவத்துக்கு நேரம் திருப்புங்க. பிள்ளைகள் நடத்துங்க, பெரிய பெரிய காரியங்களை செய்யுங்க. நாம் மகிம்பட தேவன் கிருபை செய்யுங்க. நசனாக இயேசு கிறிஸ்து மூலம் நாங்கள் ஜெபித்து பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.